அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது பாகம் 2. இதுதான் தௌஹீத் கூறும் கோட்பாடுகள். அதாவது தௌஹீத் என்ற வார்த்தையையும் தௌஹீதின் கோட்பாட்டை எத்தி வைப்பவர்களுடைய பேச்சையும் கேட்டாலே போதும், முஸ்லிம்களில் இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான கோபம் உருவாவதை தெளிவாக நீங்கள் உணரலாம். பெரும்பான்மையான இணை வைப்பாளர்கள் தௌஹீதை எவ்வாறு உணர்ந்துள்ளார்கள்? தௌஹீது தரும் படிப்பினையை எத்தி வைப்பவர்கள் மீது இவர்களுக்கு ஏன் கடும் கோபம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள், அது பற்றி கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வோம். தௌஹீத் எதை போதிக்கிறது என்று சொன்னால், தௌஹீத் என்பதற்கு ஏகத்துவம் என்று பொருள்படும். அதாவது ஏகனாகிய அல்லாஹுவை பற்றி இஸ்லாம் கூறும் சித்தாந்தம் இதோ: அல்லாஹ் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், அல்லாஹ்வுக்கு நிகர் அவனே, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, அல்லாஹ் அவனே முதலாமானவன், அவனே முடிவானவன், அல்லாஹ் அவனே அகிலங்களை படைத்து பரிபாலிப்பவன், அல்லாஹ் அவனே ஜீவராசிகள் அனைத்திற்கும் இரட்சகன், அல்லாஹ் அருளாளன், அன்பானவன், அழகானவன், அல்லாஹ் பேராற்றலுடையவன், அண்டங்களின் அதிபதி, அல்லாஹுவின் அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது, அல்லாஹ் படைப்பினங்கள் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவன், அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களையும் அருள்பவன், அல்லாஹ் நம்மை பராமரிப்பவன், நம்மை பாதுகாப்பவன். மேற்சொன்ன அனைத்து அம்சங்களுக்கும் ஒருங்கே கொண்டுள்ள பேராற்றலுடைய அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர வேறு எதையும் வணங்காதீர்கள். அவ்வாறு வணங்கினால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இந்த கோட்பாடு தான் தௌஹீத். அதாவது இஸ்லாத்தின் முதல் முக்கிய கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் ஆவார்கள். இதுதான் தௌஹீத்.